ரீசெண்டாக பாண்டிச்சேரி காமாட்சியம்மன் கோயில் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற மனம் மெஸ் இங்கே தான் விசிட் பண்ணியிருந்தோம். ஒரு குட்டி பட்ஜெட்டில் எல்லா நான்வெஜ் ஐட்டமும் டேஸ்ட் பண்ணணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே விசிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மெனுவில் என்னென்ன இருந்தது, இதோட டேஸ்ட் எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த மெனுவில் வந்து தொக்கு ஐட்டம்ஸ் இதெல்லாம் தான் ஃபேமஸ். இங்கே வந்து ஃபஸ்ட்டு இலை போட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரே இருக்கும் நம்மளோட டேபிளில். இதில் வந்து எல்லா ஐட்டம்ஸோட தொக்கு வச்சுருப்பாங்க. இதில் வந்து பீசஸ் இருக்காது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி, காடை, அப்புறம் சிக்கன், ப்ரான் இது எல்லாத்தோட கிரேவி இந்த தொக்கு மாதிரி இந்த குட்டி குட்டி பானையில் வச்சுருக்குறாங்க. நம்ம வந்து இதை எது வேணுமோ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட இலையில வந்து உப்பு, அதுக்கப்புறம் ஊறுகாய், கருவாடு தொக்கு வந்து எல்லாருக்கும் டிஃபால்ட்டாக வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கூட்டு, பொரியல், அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ், அன்லிமிட்டெட் ரைஸு, அதில் வந்து மட்டன் குழம்பு கொடுக்குறாங்க, அப்புறம் மீன் குழம்பு, அப்புறம் சாம்பார், ரசம், மோர் இது எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த மெனுவில் இருந்தது. இந்த தொக்கு ஐட்டம் வந்து நம்ம என்னென்ன வேணுமோ அதை மாதிரி டேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது எங்களுக்கு வந்து இது எப்படி இருந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது பார்த்தீங்கன்னா இதில் எல்லா தொக்கு ஐட்டம்லேயும் வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் பெருசாக தெரியல. அதுவும் இல்லாமல் இந்த பானை வந்து எவ்வளோ நாளாக யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. கொஞ்சமாக அந்த பானையோட ஸ்மெல்லும் அந்த மாதிரி இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பீசஸ் இல்லாததுனால நம்மளால் வந்து ஃபுல்லாக அதோட டேஸ்ட்டை வந்து என்ஜாய் பண்ண முடியல. அது இல்லாமல் இங்கே நம்ம தனியாக சைட் டிஷ்ஷாக ஏதாவது வாங்குகிறோன்னா அந்த ஐட்டம்ஸோட டேஸ்ட்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. நாங்கள் வந்து ஒரு மட்டன் சுக்கா, அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ் புட்டு அது வாங்கியிருந்தோம். இதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்தது டேஸ்ட்டு. மீல்ஸோட ரேட் பார்த்திங்கன்னா 160. இதில் வந்து நம்மளுக்கு அந்த கிரேவி இது எல்லாமே வந்துடும். ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்.